ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து காடை மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ காடை எடுத்துருக்கோம். இதை கட் பண்ணி நல்லா கழுவிட்டு வந்துக்கலாம். கழுவிட்டு வந்தாச்சு. இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மல்லி விதை. இது வந்து ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கலாம். சின்ன தாளிக்கிற கரண்டிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒட்டுக்காக போட்டுக்கலாம். தனித்தனியாக வறுக்கணும்னு இல்லை. இதுக்கு காடைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் எடுத்துருக்கிறேன். நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ வந்து ஆற வச்சு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இது பொடியாகத்தான் பண்ணணும். இது வந்து தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, சோம்பு எடுத்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம், வரமிளகாய் 2, கருவேப்பிலை, ஒரு தக்காளி. இப்போ வடச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இந்த பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். 2 வரமிளகாய் அதோட போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது பொன்னிறமாக வரட்டும். கொஞ்சம் நேரம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது பச்சை வாசனை போகட்டும். கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே காடையை போட்டுக்கலாம். நம்ம தக்காளி வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணியிருக்கோம், அதனால் வெந்துடும். இப்போ காடை போட்டு இஞ்சி பூண்டோடு நல்லா சேர்ந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம். இது போட்டு மஞ்சத்தூள் பச்சை வாசம் போட்டும். நம்ம மசாலா வந்து வறுத்து வச்சுருக்குறோம். அது ரொம்ப பச்சை வாசம் இருக்காது. இதுதான் கொஞ்சம் பச்சை வாசம் இருக்கும். இந்த மசாலா தூள் வந்து நல்லாயிருக்கும், மணமாகவும். இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த மசாலா பொடி போட்டாச்சு. இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அதோட ஒன்றுக்கு ஒன்றா ஒட்டட்டும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்படி நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றணும். இப்போ பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ வந்து 1.5 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. இந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் ஆகும். இந்த தண்ணி வற்றணும். கொஞ்சம் கிரேவி பதம் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் மூடி வைக்கணும். நல்லா கொதிக்கட்டும். இந்த காடை மசாலா வந்து நல்லாயிருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், கொதிச்சிருச்சு. மூடி வச்சுட்டு 20 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். இப்போ கொதிச்சிட்ருக்குது பாருங்கள். இப்போ ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இவ்வளோ தான். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் கொஞ்சம் மேலே தூவிக்கலாம். அது வந்து தூவினா நல்லாயிருக்கும். இது ட்ரை ஆயிடுச்சு. இவ்வளோ தான். இது வந்து சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இதை செஞ்சு சாப்பாடு வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு டைமு. நல்லாயிருக்கும். இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் கேட்பாங்க. பாய்.